இளையகுமாரனுக்கு புத்தி வந்ததான். என்ன வந்தது? புத்தி தெளிந்த போது அப்படின்னு படிக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரத்துல. எப்ப? பண்ணிய பார்த்த உடனே. அல்லே சொல்லுங்க அப்பா. பண்ணிய பார்த்தா அவனுக்கு புத்தி தெளிதுங்க. தோத்துறான். தவிட நல்லா திங்குதுங்க. அது தோத்துறான். ஆமா. ஐயோ நல்லா திங்குது, ஐயோ நிறைய திங்குது, ஐயோ வகுறார திங்குது, ஐயோ என் கண்ணுக்கு முன்னாலேயே திங்குது. தவிடத்தான். அல்லே சொல்லுங்க அப்பா. தோத்துறான். இப்படி திங்குது அப்படி திங்குது அப்படின்னு ஒரே ஒரு வகுத்தறிச்ச. அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, ஐயோ அவ வீடு கட்டிட்டாளே, இவன் காரு வாங்கிட்டானே, அங்க வர அந்த அக்கா புருஷன் கூட போறாளே. தோத்துறான். அடுத்த வீட்டுக்காரன் கூட போக முடியும்? அல்லே சொல்லுங்க அப்பா. புருஷன் கூட தானே போக முடியும். ஐயோ போறாளே. இப்படி நீ மத்தவங்களை பார்த்து வகுறு எறிகிறேன்னா நீ எங்கேயோ பண்ணிக்கு பக்கத்துல படுத்திருக்கிறன்னு அர்த்தம். அல்லே சொல்லுங்க அப்பா. நீ அப்பாவை விட்டு தூரம் போன ஆளுன்னு அர்த்தம். நீ அழைப்பை விட்டுட்டு தூரம் போன ஆளுன்னு அர்த்தம். வீட்டை விட்டுட்டு தூரமா இருக்கிறன்னு அர்த்தம். தேவ பிரசன்னத்தை விட்டுட்டு தூரமா இருக்கிறன்னு அர்த்தம். தகப்பனின் நேசத்தை விட்டு, தகப்பனின் மடியை விட்டு நீ எங்கேயோ தூரம் போயிட்டன்னு அர்த்தம். உன் ஸ்தானத்தை விட்டு நீ தூரம் போயிட்ட, உன்னுடைய இடத்தை விட்டு நீ தூரம் போயிட்ட. உனக்காக அந்த வீட்டில் இருக்கும் உரிமைகளை விட்டுட்டு நீ தூரம் போயிட்டன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. உள்ளே வா. தோத்திர. மீண்டும் அறைக்கு உள்ளே வா. அப்பா வீட்டுக்கு உள்ளே வா. அப்பாவின் அன்புக்கு உள்ளே வா. வா உள்ளே. ஏன் வெள்ள அங்க நிக்க? தோத்துற. பண்ணி விட படுத்துக்கிட்டே ரத்தஞ்சயா. அல்லே சொல்லுங்க அப்பா. பண்ணி விட படுக்கிறதுக்கு நான் உன்னை பெத்து போட்டேன். தோத்துறான். பண்ணி விட பக்கத்துல கிடந்து அது திங்கிறத பாத்துக்கிட்டு எச்சூரிட்டு கிடக்கிறதுக்கா உன்னை நான் பெத்து போட்டேன். இங்க வர்றா. வேலைக்காரங்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அவனுக்கு அப்பதான் புத்திது. ஐயோ கும்பா கும்பாவா திம்பாங்களே. அல்லே சொல்லுங்க அப்பா. அங்க வேலைக்காரன் கூட கும்பா கும்பாவா திம்பானே, எனக்கு பண்ணித்தவிடு கூட கிடைக்கலையே. தோத்துற. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத. கிளம்பு. கையை விரிச்சாமேன்னு சொல்லுங்க அப்பா. உள்ள வர தாமதியாதே. ஆமேன்னு சொல்லுங்க அப்பா. தாமதியாது. அவன் உடனே பைபிள் அழகா சொல்லுது. எழுந்தான் புறப்பட்டான் தகப்பனிடத்து. எழுந்தான் புறப்பட்டான் தகப்பனிடத்து வந்தான். அல்லே சொல்லுங்க அப்பா. இப்ப நான் இருக்கிற இடம் தப்பு. என் அப்பா விட்டு தூரம் வந்துட்டேன், வார்த்தையை விட்டு தூரம் வந்துட்டேன், சத்தியத்தை விட்டு தூரம் வந்துட்டேன், அவர் பிரசன்னத்தை விட்டு தூரம் வந்துட்டேன், சபையை விட்டு தூரம் வந்துட்டேன், என் அழைப்பை விட்டு தூரம் வந்துட்டேன், எனக்குரிய ஸ்தானத்தை விட்டுட்டு நான் தூரம் வந்துட்டேன். அன்னைக்கு இருந்தேன், ஆனா இன்னைக்கு தூரமா வந்துட்டேன். அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நான் இல்ல, ஆதியில் இருந்த மாதிரி இன்னைக்கு நான் இல்ல, தூரம் வந்துட்டேன். தெரிஞ்சிச்சா? வா திரும்ப. அல்லே சொல்லுங்க அப்பா. உள்ள வா. உள்ள வா. கையை உயர்த்தி ஒரு ஆமே. அல்லேலூயா. இவன் தாமதித்து கொண்டிருந்த போது அவர் புடிச்சு இழுக்கிறாருங்க. அல்லே சொல்லுங்க அப்பா. ஹலோ இருக்கீங்களா? 2 பேர் பிடிச்ச அன்னைக்கு இழுத்தாக, அன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சி இழுக்காக. வா. அல்லே சொல்லுங்க அப்பா. இருக்கீங்க? புரியுதுங்களா? ஆமேனா? அப்பவும் வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு வரமாட்டே அப்படிங்க. அல்லே சொல்லுங்க அப்பா. அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசமா போவான். அல்லே சொல்லுங்க அப்பா. அது நம்ம ஊர் பாஷை. பைபிள் பாஷை நாசம் அடைவான். அல்லே சொல்லுங்க அப்பா. எங்க ஊர் பாஷை நாசமா போவான். அவ்வளவுதான். அல்லே சொல்லுங்க அப்பா. ரெண்டும் ஒண்ணுதான். ஆமேனா? என்ன பேச மாட்டிய? உள்ள வந்தா உசுறு. அல்லே சொல்லுங்க அப்பா. அங்கே நின்ன அல்லே சொல்லுங்க காலி. அல்லே சொல்லுங்க பொழைச்சுக்கலாம். உள்ள வந்தா உனக்கு வாழ்க்கை இருக்கு, உள்ள வந்தா உனக்கு எதிர்காலம் இருக்கு, உள்ள வந்தா ஓ மூலம் எழுப்புதலே இருக்கு, ஓ மூலம் தேசத்துக்கு மாற்றம் இருக்கு. இங்கே உனக்காக தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார், அப்பா காத்து கொண்டிருக்கிறார். நீ மறந்து போன அழைப்பு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இளையகுமாரனுக்கு வந்தா நீ உள்ளவா. உனக்காக தோத்துறா உயர்ந்த வஸ்திரம் காத்து கொண்டிருக்கிறது, உனக்காக ஒரு பாதரட்சை காத்து கொண்டிருக்கிறது, ஒரு மோதிரம் காத்து கொண்டிருக்கிறது, ஒரு கொளுத்த கன்று காத்து கொண்டிருக்கிறது. ஆமேனா? அல்லேலூயாவா? வர்றாங்க. தோத்துறோம். இவன் பிளான் பண்ணிட்டு வர்றான். தோத்துறோம். ஐயோ அப்போ நான் போய் நம்ம தோத்துறோம் என்ன பிள்ளையாலாம் ஏத்துக்க வேணாம், வேலைக்காரன என்ன செய்யுங்க சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு இவன் ஒரு பிளான் பண்ணிட்டு வர்றான். உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமே ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் தூரத்துல வரும்போது இவர் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு ஆத்தாடி
உடம்பெல்லாம் செலுத்திருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா. என்னவா கட்டி பிடிக்கிறாரா? இல்லடா, அது ரெண்டாவது தான். மூணாவது கன்று அடித்தார், இரண்டாவது கட்டி பிடித்தார், முதலாவது கண்டுபிடித்தார். அல்ல சொல்லுங்க அப்பா. கண்டுபிடித்தார், தென் கட்டி பிடித்தார், தென் கன்று அடித்தார். அல்ல சொல்லுங்க அப்பா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்னதுங்க? இவனை கண்டுபிடிச்சாரு பாருங்க. ஏன்னு கேட்க, பண்ணி கூட படுத்து கிடந்தவன் எப்படி இருந்திருப்பான்? குழுவப்பய. அல்லே சொல்லுங்க அப்பா. குப்பப்பய. ஆமேனா? குழுவப்பயலுக்கெல்லாம் சோறு விட முடியாது. அல்லே சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டீங்க? அல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்ற உதாரணம் தான் சொல்றேன். இப்ப இயேசு சிலுவையில எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டார். நானும் அதை ஆமான்னு சொல்றவன் தான். அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமேனா? இப்ப அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. அப்பா சம்பாதிக்காரு, அம்மா சமைக்கா. தோத்துறான். சில வீட்டுல அம்மா சம்பாதிக்கா, அப்பா சமைக்காரு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, சரி இருக்கட்டும். இது ரெண்டுமே பிள்ளைக்காத்தான். யாருக்கு? பிள்ளைக்காத்தான். ரெண்டுமே பிள்ளைக்காத்தான். அப்போ அவனுக்கான சாப்பாடு, சோறு, பொங்கல், அவியல், பொரியல், வறுவல், கூட்டு, ஐயோ தோத்துறான், சிக்கன் 65, 75 எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா. எல்லாம் அவனுக்காத்தான், எல்லாம் அவனுக்காத்தான். இவன் ஒரு பிரயாசமும் படல. அவங்க அப்பாவும் அம்மா ரெண்டு பேரும் கூட்டணி. அல்ல சொல்லுங்க அப்பா. எல்லாம் பயங்கரமான ஒரு பிரிப்பரேஷன். ஆமீன் சொல்லுங்க. பிதா அனுப்பி இயேசு ரத்தம் கொடுத்து கூட்டணி அமைச்சு. அல்ல சொல்லுங்க அப்பா. நமக்கு வேண்டிய எல்லாம் சிலுவையில ஆயத்தம். இங்க வீட்டுல ஆயத்தம். முடிஞ்ச உடனே ஒரு ஆல்டர் கால். தோத்துறா. பிரசங்கம்லாம் முடிஞ்ச உடனே கொடுக்குறோம்ல ஒரு அழைப்பு, ஆல்டர் கால். இப்ப அம்மா ஆல்டர் கால் கொடுப்பா. ஏலே சொரேசே. பதில் அப்படி வரணும், அப்பதான் சோறு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமே. புள்ள வேறு சொரேசன் வச்சுக்கிருவான். அவ சொல்லுவா, ஏலே சொரேசே எங்கடா கிடக்க, இங்க வாடா, வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எங்க போனீங்க? சொத்தர என்ன விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்களோ? வாங்க, வாடா சுரேஷ், எல்லாம் உனக்கு ஆயத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவ என்ன செய்யணும்? கண்டிஷன் நம்பர் 1. திரும்ப சொல்றேன், கண்டிஷன் நம்பர் 1. புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழ்ல சொன்னா நிபந்தனை நம்பர் 1. அல்ல சொல்லுங்க அப்பா. நிபந்தனை நம்பர் 1. அல்ல சொல்லுங்க அப்பா. அவன் விளையாட்ட நிறுத்தணும். அல்ல சொல்லுங்க அப்பா. அப்பதான் ஆயத்தம் பண்ண சோறு அவனுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அல்ல சொல்லுங்க அப்பா. நிபந்தனை நம்பர் 2. தோத்துறான். கூட்டணிய உடைக்கணும். அல்ல சொல்லுங்க. ஆமா, தோத்துறான். அவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு இங்க வரக்கூடாது. மூலையில கூட்டு போய் மூக்கிலே குத்துவா. தோத்துறான். உனக்கு தானடா செஞ்சு வச்சிருக்க, நீ எல்லா பேரையும் கூட்டு வந்திருக்க. தோத்துறான். அப்ப கூட்டணி என்ன செய்யணும்? உடைக்கணும். நிபந்தனை நம்பர் 3. அவன் வீட்டுக்கு வரணும். அல்ல சொல்லுங்க அப்பா. யார் அழைச்சதோ, யார் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அங்க வரணும். பக்கத்து வீட்டுல போய் அம்மா இருந்தா பழைய சோறு போடுவா. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமேனா? ஆமா, அங்க போக கூடாது, இங்க வரணும். அவன் வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். நிபந்தனை நம்பர் 4. அவங்க அம்மா பாப்பா, நல்லா தானடா போன, காலையில ஒண்ணு அழகா குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு சூப்பரா தானடா வச்சிருந்தேன், என் பக்கத்துல இருக்கும்போது நல்லா தாண்டா இருக்க. அல்ல சொல்லுங்க அப்பா. என்னை விட்டு தூரம் போனீங்கன்னா குப்பை பயலாயிரடா. தோத்துற. குழுவ பயலுக்கெல்லாம் சோறு போட முடியாடா. அல்ல சொல்லுங்க அப்பா. நிபந்தனைக்கு நான் உட்பட மாட்டேன், சோறு உனக்கு கொடுக்க மாட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா. நீ இப்ப கைய கழுவணும். கையவா நான் எனக்கு கழுவணும். ஏன் சோறு? எனக்காக ஆயத்தம் பண்ண சோறு, அதுக்கே நான் கைய கழுவ வேண்டும். கையெல்லாம் அப்ப அல்ல சொல்லுங்க அப்பா. தோத்துறோம். இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க. நீ குப்பையில அப்படி இப்படிலாம் விளையாண்டடா, கையெல்லாம் அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படியே தின்னா சோஸ்திரண்டா. அல்ல சொல்லுங்க. செத்து போயிருவடா. அல்ல சொல்லுங்க அப்பா. கிருபை இருக்குடா, உனக்கு தாண்டா. அல்ல சொல்லுங்க அப்பா. சோறு உனக்கு தாண்டா. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆசீர்வாதம் உனக்கு தாண்டா. கைய கழுவுறதுக்கு ஏண்டா இப்படி வம்பு பண்ற? உங்கூட உன்ன மாதிரி ஒரு குறுப்பே கிளம்பிருக்காங்கடா. அல்ல சொல்லுங்க அப்பா. ஏண்டா வம்பு பண்ற? தோத்துற. நீ ஏற்கனவே கழுவுனவன் தானடா. அல்ல சொல்லுங்க அப்பா. நேத்து நீ கைய கழுவிட்டு தானடா சோறு தின்ன. கைய கழுவணுங்கிறது உனக்கு தெரியுமாடா. அல்ல சொல்லுங்க அப்பா.
கேட்டா சீசர்கள் கை கழுவாம சோறுதுன்னாங்கன்னு சொல்றடா. அல்லே சொல்லுங்க அப்பா, ஆமீன் சொல்லுங்க. ஏண்டா எனக்கு இப்ப தோத்துறான். சீசர்கள் கை அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அது வேறடா, நீ பக்கத்துல இருந்து பாத்தியாடா. தோத்துறான். இப்ப உன் கை அலையில சொல்லுங்க அப்பா, கையெல்லாம் அலையில சொல்லுங்க அப்பா. அதனால நீ இப்ப கழுவித்தாண்டா ஆகணும். தோத்துறான். ஆமே. ஐயோ காலை பாக்கலையடா. அல்லேலூயா. ஐயோ முகத்தை பாக்கலடா, இப்பதானடா பாக்குறேன். முகமெல்லாம் அலையில சொல்லுங்க அப்பா, உடம்பெல்லாம் எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சிருக்க. போடா குளிடா. அலையில சொல்லுங்க அப்பா. ஐயோ அது எனக்கு ரொம்ப சிரமம்டா. அலையில சொல்லுங்க அப்பா. அப்படின்னு சொல்ல முடியாதா. அல்ல சொல்லுங்க. நீ குளிச்சுட்டா குழுவப்பயல. அல்ல சொல்லுங்க அப்பா. என் புள்ளதான் பேர் என்ன பண்றது. அல்ல சொல்லுங்க அப்பா. குப்பப்பயல. அல்ல சொல்லுங்க. குழி. அல்ல சொல்லுங்க அப்பா. குழம்பு காத்திருக்கிறது. அல்ல சொல்லுங்க அப்பா. குழி. அல்லேலூயா. குருமா காத்திருக்கிறது, குழம்பு காத்திருக்கிறது, கூட்டும் காத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கூட்டாஞ்சோறும் காத்திருக்கிறது. நீ குளித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஏனென்றால் நீ குழுவ பயலாக இருக்கிறாய், ஏனென்றால் நீ குப்பை பயலாக இருக்கிறாய். கையை உயர்த்தியாமே. அப்போ இத்தனை நிபந்தனைகளுக்கும் அவன் உட்படும் பொழுது மட்டும்தான் அவனுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் அந்த சோறு அவனுக்கு கிடைக்கும். ஒரு தட்டு சோற திங்கிறதுக்கே இம்பிட்டு நிபந்தனைய புள்ள கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் சிலுவையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து உச்சிதங்களையும் பரலோகத்தின் நன்மைகளையும் நீ அனுபவித்தாக வேண்டுமானா அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட நிபந்தனைகளை நீ கடைப்பிடித்துத்தானே ஆக வேண்டும். குழுவப்பையில அல்ல சொல்லுங்க அப்பா. நான் அந்த சுரேஷுக்கு சொல்றேன். அல்ல சொல்லுங்க. அந்த கூப்பிட்டார்ல, அந்த அம்மா கூப்பிட்டாள்ல, அந்த ரமேஷா இருக்கட்டும் சுரேஷா இருக்கட்டும், அவருக்கு அல்ல சொல்லுங்க அப்பா. இருக்கீங்களா? நிபந்தனை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இயேசுநாதர் கிருபை பிளஸ் சத்தியம் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ். கிருபை மட்டுமில்லை இயேசு, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் இயேசு. சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறது இல்ல. ஆமீன் சொல்லுங்க அப்பா. கிருபையை மட்டும் பிரிச்சு கூறு போடுறது இல்ல. அல்ல சொல்லுங்க அப்பா. ரெண்டும் கையை உயர்த்தி. ஆமே. கிருபை இருக்கு, உனக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கு. தோத்துற பட் நீ சத்தியத்தின் வழியா அதை சுதந்திரிக்கணும். கையை உயர்த்தி வராமேனா. அல்லேலூயாவா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. உள்ளவா உள்ளவா. தோத்துற. அப்ப பாருங்க, இவன் வந்தவன் எப்படி வந்திருப்பான்? குப்பை மாதிரி வந்திருப்பான். என்ன பண்ணி விட படுத்துக்கிட்டு இல்லையா? தோத்துறான். அப்படி என்னைக்கு முடி வெட்டினான்னு தெரியாது, என்னைக்கு குளிச்சான்னு தெரியாது, ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு இருந்துச்சான்னு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் நினைஞ்சிட்டான் இருக்கு. ஆமா, இழந்துட்டான் இருக்கு. அப்ப மாத்துக்கு கூட ட்ரெஸ் இருந்திருக்காது. பண்ணி கூட படுத்து எல்லாம் கன்றாவியா இருந்திருப்பான். தோத்துறான். ஆனா இவனை ஆமா தோத்துறான். முடி வெட்டுறானா தெரியல. இப்ப நம்ம புள்ள முடி வெட்டுற கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தான்னு வச்சுக்கேன். தோத்துறான். எம்மா அப்படிமா, யார்ப்பா வேணும் உனக்கு? ஏமா நான் தாமா சுரேஷ. என்னடா என் புள்ள மாதிரியே பேசுற? அரைச்சி நான் சுரேஷ்ன்ற. என்னடா தலையில உடும்ப படுக்க வச்சு வந்திருக்க? அல்லேலூயா. தலையில உடும்ப படுக்க வச்சு வந்திருக்கான். திபெத் பீடபூமி, எவரெஸ்ட் சிகரம். தோத்துறேன். ஆமே. சில ஆள் அப்படி உளம்படிய கவுத்தி வச்சிருக்கான். அந்த உளம்படி பாத்திருக்கீங்களா? உளம்படி சட்டி மண்டேன் கவுத்தி வச்சு. நம்மெல்லாம் கத்திரிக்கோள்ள முடி வெட்டினா இவங்க மம்பட்டியிலே கழிச்சுக்கிறது. என்ன சொல்றேன், முடிவெட்டு வந்த பய நம்ம பயல நமக்கே அனுப்பிய மாட்டேக்கு. 15 நிமிஷமே நமக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்கண்ணா. இருக்கீங்களா? இந்த ஏரியாவில் காணோம். இது இங்க வரைக்கும் தொங்குது. இங்க வரைக்கும் தொங்குது. பார்த்தாலே பயமா இருக்கு, பேய் மாதிரி இருக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா. தோத்திரம். இருக்கீங்களா? அப்ப இவனை எப்படி வந்திருப்பான்? அவனை அடையாளம் கண்டார் பாருங்க, அவனை கண்டுபிடிச்சார் பாருங்க. அதான் முதல் ஆசீர்வாதம்.
ஆமென் சொல்லுங்க. உன்னை கண்டுபிடிக்கிறவர், உன்னை கட்டி பிடிக்கிறவர், உனக்காக கன்று அடிக்கிறவர், நீ எதிர்பார்த்திராதவைகளை உனக்காக செய்து முடிக்கிறவர். அப்பா கட்டி பிடிப்பார் நம்ம எதிர்பார்த்தானா? அப்பா மோதிரம் கொடுப்பார் நீ எதிர்பார்த்தானா? அப்பா பாதரட்சை கொடுப்பார் நீ எதிர்பார்த்தானா? அப்பா கண்ணுக்குட்டி அடிப்பார் நீ எதிர்பார்த்தானா? இது எதுவுமே அவன் எதிர்பார்க்கல. பட் அவன் எதிர்பார்த்தாத அத்தனை விஷயமும் அவனுக்காக ஏற்கனவே காத்திருந்தது. ஆனா நீ உள்ள என்ன செய்யணும்? உள்ள என்ன செய்யணும்? வரணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. உள்ளவா தகப்பனின் பிரசன்னத்துக்குள்ள. நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல தோத்துறான். ஆமா, நீ பிறந்தப்போ உன்னை தூக்கி தோள் மேல வச்சு மடி மேல வச்சு கொஞ்சினாரே, முத்தமிட்டாரே, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அந்த அன்பு, இதெல்லாம் அனுபவிச்சவன் தானே நீ. அல்லே சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு தூரம் போயிட்டில தோத்துறா, எல்லாத்தையும் விட்டு தூரம் போயிட்டில. உள்ளவா கையை உயர்த்தியாமே. மீண்டும் அந்த ஜெப வாழ்க்கைக்கு, மீண்டும் அந்த அன்பின் சொத்துறான் தகப்பன் இடத்தில், மீண்டும் அந்த பிரசன்னத்துக்கு, மீண்டும் அவர் நேசத்துக்கு நீ திரும்பி அவருக்கு, அவருடைய அன்பின் வட்டத்துக்கு உள்ளே வர தாமதியாதே. அல்லே சொல்லுங்க. உள்ளே வந்துவிட அசதியாய்